இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ்ங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கமெண்ட்ஸ் இன் ஜாவா. இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் அண்ட் மேக் த கோட் மோர் ரீடபிள். இதை நான் அப்புறம் சொல்றேன் இதுக்கான பதில. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, தே ஆர் நாட் எக்ஸிக்யூட் பை த கம்பைலர். இது வந்து நம்ம கம்பைலர்ல எக்ஸிக்யூட் ஆகாதான். சரியா? which means they don't affect the program output or performance. இது வந்து அவுட்புட்டுக்கு எந்த எரரும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதோட பெர்ஃபார்மன்ஸும் கரெக்டா தான் இருக்கும். இந்த கமாண்ட்ஸ்லயே நம்மளுக்கு ரெண்டு கமாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லைன், செகண்ட் வந்து மல்டி லைன். சிங்கிள் லைன் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் கமாண்ட்ஸ் ஃபார் எ சிங்கிள் லைன். ஒரு சிங்கிள் லைன்ல எனக்கு கமாண்டை ப்ரொவைட் பண்ணும். இதை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும்னா டபுள் ஸ்லாஷ்ல நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப ஒருத்தர் வராரு, ஜாவான்னு என்னன்னு தெரியல. சரிங்களா? இப்ப அவருக்கு படிக்கிற மாதிரி நம்ம இங்க டபுள் ஸ்லாஷ் கமாண்ட்ஸ் போட்டு the output is Java programming. அப்ப இந்த ஜாவானே என்னன்னே தெரியல வந்து இப்போ ஒரு ஆள் பார்த்தாருன்னா, சரி அவுட்புட்ல ஜாவா ப்ரோக்ராமிங் வரப்போகுது போல, அதுக்காண்டி நம்ம system.out.println கொடுக்கணும். அப்பதான் அது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும் அப்படின்னு அவருக்கு ரீட் பண்றதுக்கு நம்ம இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு எரர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க, வருதா வரலையான்னு. நம்மளுக்கு ஒரு விதமான எரரும் வரல. அதனால சொன்னோம் they don't affect the compiler. ஓகேவா? இது வந்து சிங்கிள் லைன். இதுவே மல்டி லைன், செகண்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் கமாண்ட் ஃபார் எ குரூப் ஆஃப் லைன்ஸ். ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸுக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து ப்ரொவைட் ஆகும். சரி, ஓகேவா? அங்கேயே சிங்கிள் லைன்ல டபுள் ஸ்லாஷ்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். இங்கே எப்படின்னா பிகின் வித் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக், அதை ஸ்டாரும் சொல்லுங்க, மல்டிபிளிகேஷன் சொல்லலாம், ஆஸ்ட்ரிக் எது வேணா சொல்லிக்கோங்க. ஓகேவா? அண்ட் எண்ட்ஸ் வித் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ். ஓகேவா? ஸ்டார்ட் வித் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் எண்ட் வித் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு என்ன பார்ப்போம். இப்ப நான் அந்த கமாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப நிறைய இப்ப வந்திருக்க ஒரு பேராகிராஃப் மாதிரி இந்த கமாண்ட்ஸ் இன் ஜாவா ஆர் த ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் எக்ஸிக்யூட் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப நான் ஒரு தாட்டியும் இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கமாண்ட் லைனா ஆக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இது குரூப் ஆஃப் ஒரு பேராகிராஃப்ல இருக்கு. அதனால நம்ம மல்டி லைன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டிஃபைன் பண்ணும்? ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் எண்டு எங்க நம்ம முடிக்கிறோமோ அந்த ஆஸ்ட்ரிக் போட்டு ஸ்லாஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்ப நம்மளுக்கு இது இப்ப வந்து ரன் பண்ணாலும் எந்த இதுவும் வராது, எந்த எரரும் வராது. பிரிண்ட் ஆயிடுச்சா ஜாவா ப்ரோக்ராமிங். இதுதான் வித்தியாசம். சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து நம்ம சிங்கிள் லைன்ல அந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மூலியமா? டபுள் ஸ்லாஷ் மூலியமா. மல்டி லைன் கமாண்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் எ குரூப் ஆஃப் லைன்ஸ். அப்ப இருக்கும்போது நம்ம இந்த மல்டி லைனை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி டிஃபைன் பண்ணும்? ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் எண்ட்ஸ் வித் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ். ஓகேவா? இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம்.